ஓம் நமோ நாராயணாய நமக. லோகாத்யக்ஷ சுராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியூஹஸ் சதுர்தம்ஸ்டஸ் சதுர்புஜக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நம் எம்பெருமாளுக்காக. நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் 138வது திருநாமம், அதாவது கிருதா கிருதக. இதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா, இவ்வுலகம் அவ்வுலகம் இரண்டிற்கான பலன்களை அருள்பவர். நல்லா இருக்கும் இந்த கதை. அதாவது சொல்லும் முறை என்னன்னு பார்த்தோன்னா, கிருதா கிருத்தையே நமக. இந்த கிருதா கிருத்தாய நமகத்துக்குனுடைய எம்பெருமானுடைய பெருமைகளும் அதனுடைய கதைகளையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை வாருங்கள் அல்லது கேளுங்கள். நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோவிந்தசாமி என்பவர் திருப்பதியில் வாழ்ந்து வந்தார். அவருக்கு பெரிய மன்னராகி ராஜபோகங்களை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது. ஒரு முறை கிருஷ்ண லீலை சொற்பொழிவு ஒன்றுக்கு அவர் சென்றிருந்தார். சொற்பொழிவாளர் சொற்பொழிவாளர் 5 லட்ச கோபிகளோடு கண்ணன் நடமாடிய ராசை கீழைகளை பற்றி விவரித்தார். அதை மேலோட்டமாக கேட்ட கோவிந்தசாமி அது ஏதோ காமக்கேளிக்கை என கருதினார். இயல்பாக உலகியல் இன்பங்களை நோக்கி செல்லக்கூடியதுதான் அவரது மனம். அந்த ராசலீலையின் கேளிக்கைகளை காண வேண்டும் என்று ஏங்கியது. அந்த ஏக்கம் தவிப்பாக மாறியது. அவ்வூரில் இருந்த அது காமக்கேளிக்கைன்னு இவர் நினச்சிக்கிட்டார். அதனால் அவருக்கு ஒரு ஆசை. அதனால் அந்த ஊரில் ஒரு பெரிய ஞானியை சந்தித்த போது தனது ஏக்கத்தை பற்றி தெரிவித்தார் கோவிந்தசாமி. அதற்கு அந்த ஞானி, ராசலீலை என்பது நீ நினைப்பது போல உடல் ரீதியான காமம் அல்ல. வைகுண்டத்தை அடைந்த ஜீவாத்மாக்கள் அங்கே பரமாத்மாவோடு உறவாடுவதைத்தான் இந்த ராசலீலை மூலமாக கண்ணபிரான் உருவகப்படுத்தி நமக்கு காட்டியுள்ளார். அது ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையே உள்ள பரிமாற்றம். எனவே அதை காமக்கேளிக்கை எண்ணுவதை விட்டுவிட்டு நீ பரமாத்மாவை அடையும் நோக்கில் அவரது திருவடிகளில் சரணாகதி செய் என்று சொன்னாராம் அந்த ஞானி. ஆனாலும் கோவிந்தசாமி மனம் தளரவில்லை. அதை காமக்கேளிக்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஞானி சொல்வது போல் ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு இடையில் உள்ள பரிமாற்றமாக இருந்தாலும் சரி, அந்த ராசலீலையை கண்டு தீர வேண்டும் என்று நோக்கி கடுதவம் புரிந்தார். அவர் முன் தோன்றிய கண்ணன், குழந்தாய் கோவிந்தசாமி, உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். இறைவன் நம் முன் தோன்றினான். இறைவன் தோன்றோன அவரிடம் முக்தியை தவிர வேற எதையும் வேண்டாம், முக்தியை தான் அவர் தருவார் என்று பெரியோர்கள் கூறி கேட்டிருக்கிறார் கோவிந்தசாமி. சடக்கென்று எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டார். அப்படியானால் ராசலீலையை காண்பதில் உனக்கு விருப்பமில்லையா என்று கேட்டார் கண்ணன். அதிலும் ஆசைதான், ஆனாலும் முக்தியை வேண்டும் என்று ஆசை உன்னை தரிசித்தவுடன் வந்து விட்டது என்று சொன்னாராம் கோவிந்தசாமி. புன்னகைத்தபடி, நான் இவ்வளோ நாள் அந்த ராசலீலையை பார்க்கணுன்னு ஆசை, ஆனால் உங்களை சந்தித்தோன்னே எனக்கு முக்தி மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு இப்போ தோணுது அப்படின்றாராம் அந்த கோவிந்தசாமி. புன்னகைத்தபடி முதலில் கிருஷ்ணா புன்னகைச்சபடி முதலில் ராசலீலையை முழுவதுமாக உனக்கு நான் காட்டுகிறேன். அதை நீ கண்டு கழித்த பின் உனக்கு முக்தியும் அளிக்கிறேன் என்று சொன்ன கண்ணன் பிருந்தாவனத்தில் நடந்த ராசக்கிரீடையை அப்படியே மீண்டும் ஒரு முறை கோவிந்தசாமிக்கு நடத்தி காட்டினாராம். இப்பொழுது நான் முக்தி பெறலாமா என்று கேட்டாராம் கோவிந்தசாமி. அதற்கு கண்ணன், உன் மனதில் இன்னும் உலகியல் ஆசை பல உள்ளன. அதனால் நீ அடுத்த பிறவில் மன்னர் குலத்தில் பிறந்து சுகபோகங்களை எல்லாம் அனுபவித்துவிட்டு என் திருவடிகளை வந்தடைவாய் என்று கூறிவிட்டு மறைந்தாராம் நம் கண்ணபிரான். உடனே அதை கோவிந்தசாமியும் மன்னனாய் வாழ்ந்து உலகில் ஆசையெல்லாம் நிறைவேற்றி கொண்டு அதன் பின் முக்தியும் அடைந்தார் என்பதுதான் இந்த கதை. இவ்வாறு தன் அடியார்களுக்கு இகபர சுகங்களை இரண்டையும் வழங்குபவர் நம் திருமால். கிருத்தக என்பது இம்மையான பலன்களை குறிக்கும். அக்கிருத்தக என்பது மறுமையான பலன்களையும் குறிக்கும். இம்மை மறுமை 2 பலன்களை வழங்குவதால் கிருதா கிருத வந்துட்டு பாருங்க.
கிருதா கிருத்தக என்றால் திருமால் அழைக்கப்படுகிறார். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 138வது திருநாமமாக வழங்கப்படுகிறது. கிருதா கிருத்தையே என்று நமக என்று சொல்லும் பொழுது அன்பர்களுக்கு இம்மை மறுமை இரண்டுக்குமான பலன்களை குறைவின்றி திருமால் அளிக்கிறாராம். எப்படி பாருங்கள், அதாவது என்னன்னா கடவுள் அதனால தான் சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் என்னதான் சாமியை பூ போட்டு மாலை போட்டு கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிட்டாலும் ஒரு இடத்துல உட்காந்து கிருஷ்ண பரமாத்மாவுடைய இப்போ நாங்கள் மெடிடேஷன் போனதுனால இதெல்லாம் நானே இப்போ ஸ்லோகங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக இப்போல்லாம் என்ன செய்வேன், அப்படியே கிருஷ்ணன் புக்கை அப்படியே வச்சுக்கிட்டு அப்படியே கிருஷ்ணா அப்படியே குட்டியாக அந்த மதுரா ஜெயிலில் பறக்கிறாரு, அப்படியே தூக்கிட்டு வராங்க, அப்படியே தூக்கிட்டு அப்படியே கொண்டாந்து இதில் வைக்கிறாங்க, அப்படியே கொண்டு கிருஷ்ணன் குட்டி வளர்றது, அப்புறம் இந்த ராச பாம்பு மேலே அந்த 5 தலை பாம்பு மேலே ஆடுறது, இதெல்லாம் நம்ம நினச்சி ஒரு 5 நிமிஷம் நினச்சிட்டு உட்காந்தோம்னா அது நமக்கு ராசக்கிரீடை, அதான் ராசக்கிரீடைன்றது அதை வாதித்தல், அது நல்லாயிருக்கும், அந்த பாட்டு வரும். அந்த மாதிரி பாட்டு நம்ம நினச்சோம்னா கிருஷ்ணா நமக்கு முக்தியையும் கேட்டதை கொடுத்துட்டு அரசருடைய சுகபோக வாழ்க்கைகளையும் வாழ்வதற்கு அவருக்கு கோவிந்தசாமிக்கு கொடுத்தார். இதுதான் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் நம் எம்பெருமானை பற்றி நினைத்தால் நமக்கு நிஜமாக பெரிய பெரிய விஷயங்களை நம் எம்பெருமான் தருவார். இதிலும் நான் கண்ட பலன். அதனால் நாம் உண்டு, நம் வேலை உண்டு, நம் கை கால் உண்டு, நம் மனசு உண்டுன்னு வாழ்ந்துட்டு நல்லபடியாக இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை செய்யுங்கள். பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை இருக்கலாம், ஆனால் அதில் ஒரு குட்டி குட்டி விஷயங்களையும் நம்ம நல்லதாகவும் செய்ய வேண்டும். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இன்றைக்கு இல்லைனாலும் என்றைக்கோ இது ரீச் ஆகுன்ற நம்பிக்கையோடு நான் செஞ்சிகிட்ருக்கிறேன். ஏன்னா நான் செய்கிறது எல்லாமே என் எம்பெருமானுக்காக தான் செய்கிறேன். அதுக்கு தான் இதை சொல்கிறேன். ஓகேம்மா, வாழ்க வளமுடன்.